இதற்கு வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் பேச இருக்க விஷயம் என்ன சொன்னால், இலங்கையின் போக்குவரத்து சபை, அதாவது சிடிபின்னு சொல்லுவாங்க. இதால பேருந்து சாரதிகளுக்கும் நடத்துனருக்குமான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்கு. இது ஒரு நிரந்தர நியமனம் அல்ல, ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 425 டிரைவர்ஸையும் 275 நடத்துனர்களையும் வேலைக்கு எடுக்கிற ஒரு ஐடியாவோட இந்த விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு. எதிர்வரும் 7ஆம் மாதம் 31ஆம் தேதி இந்த க்ளோசிங் டேட்டா இருக்க போகுது. இந்த வேலை வாய்ப்பை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, இந்த வேலை வாய்ப்பு நீங்க ஒரு சாதாரண தரத்தோட விண்ணப்பிக்க முடியும். அதுல டிரைவருக்கு நீங்க சாதாரண தரத்துல 6 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கணும். அதுல 2 பாடங்கள்ல உங்களுக்கு சி தர சித்தி இருக்கணும். இந்த ரிசல்ட்ஸை நீங்க 2 தடவையில் எடுத்திருந்தாலும் ஓகே. அதாவது ஒரு தடவையில 3 பாடம், மற்ற தடவையில 3 பாடமா 6 பாடம் பாஸ் பண்ணியிருந்தீங்கனால நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதை விட மேலதிகமாக கட்டாயம் உங்கள்கிட்ட 3 வருடத்துக்கு அனுபவம் உடைய ஏடி லைசன்ஸ், அதாவது கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரம் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். இருந்தா நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இதை விட 40 கிலோவுக்கு கூடுதலான வெயிட் இருக்கணும், 5 அடியை விட உயரம் இருக்கணும் என்ற விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில நீங்க விண்ணப்பிக்க முடியும். இந்த தகமைகள் இதை விட உங்கள்கிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு மேலதிக தகமையாக கொள்வாங்க. 21 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்காங்க விண்ணப்பிக்கலாம். ஓகே. இதை விட்டு 2வது வேலை வாய்ப்பு பார்த்தோம்னா எங்களோட நடத்துனர் வேலை வாய்ப்பு. இந்த நடத்துனர் கண்டக்டர் என்ற வேலை வாய்ப்புக்கு ஏலவல் தேவையில்ல, ஓலவல்ல 6 பாடத்தை சித்தி இருக்கணும். ஆனா தமிழ் கணிதம் கட்டாயம் சித்தி அடைஞ்சிருக்கணும், சீதர சித்தி இருக்கணும். சீதர சித்தி இருக்க தேவையில்ல, சித்தி அடைஞ்சிருக்கணும் இந்த 2 பாடத்திலையும் என்றதை சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது இத கட்டாயமான அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களோட வயதில் 18 தொடக்கம் 45 இருந்துச்சுன்னா ஓகே. மற்றது உங்களுக்குரிய நடத்துனர் அனுமதி பத்திரத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா அது ஒரு மேலதிக தகமை, அது கட்டாயம் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அப்ப இந்த கேட்டகரி விஷயங்கள் இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், ஆண்களை விட பெண்களையும் இந்த வேலை வாய்ப்புல குறிப்பிட்ட நம்பர்ஸுக்கு எடுக்க போறாங்க. அதனால பெண்களும் ஆர்வம் இருந்தா இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த 2வது விஷயத்துக்கு நாங்கள் போனோம் என்று சொன்னா, இலங்கையில இந்த டிரைவர் வேலை வாய்ப்புன்றது இப்ப உண்மையிலேயே குறைவாயிட்டு போற ஒரு சந்தர்ப்பம். பொதுவா டிரைவருக்கு ஆக்கள் எடுக்கிற குறைஞ்சிச்சு. அதுல இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். டிரைவிங் ஃபீல்ட்ல வேலைக்கு போகக்கூடிய தகமையும் அதுல ஒரு ஆர்வம் இருக்கின்றார்கள், இதுக்குள்ள போகலாம். மற்ற இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு போட்டி பரீட்சை நடக்க போறது இல்லை. நீங்க விண்ணப்பிக்கிறவங்களுக்கான ஒரு என்ன சொல்ற ப்ராக்டிக்கல் டெஸ்டிங் தான் நடக்க போகுது. அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிக்கல, நீங்க நிரந்தர நியமனத்துக்கு போகலாம். உங்களோட நியமனத்தை பிறகு நிரந்தரமாக்குறதா இல்லையான்றது அடுத்த கட்டமா அரசாங்கம் தீர்மானிக்கும். மற்றது உங்களோட பிரதேசங்கள்லயே உங்களுக்குரிய நியமனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சம்பளம் கிட்டத்தட்ட 37,000 38,000 சம்பளமும், அதை விட வாழ்க்கை படி செலவு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 மேல சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பா இது இருக்க போகுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பா இந்த விடயம் தொடர்பா டிரைவிங் வேலையில ஆர்வம் உள்ள அனுபவம் உள்ள ஆட்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்தா பிரயோசனமா இருக்கும். உயர்ந்த வயதில்லை, கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு அரச வேலை வாய்ப்புக்குள்ள போறதுக்கு நல்ல சந்தர்ப்பமா இது இருக்கும்ன்றதை தெரிவிச்சுக் கொள்றேன். மற்றது இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முழுக்க ஒரு எழுத்து வடிவ அப்ளிகேஷன். நீங்க ஃபார்ம் ஒன்று இருக்கு, அந்த ஃபார்மை பிரிண்ட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி அதை போஸ்டர்ல அனுப்பினீங்கன்னா சரி. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ற ப்ராசஸ் இல்லை இதுக்கு. அப்ப அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க கவனிச்சு கொண்டீங்கன்னா சரி. எதிர்வரும் 31ஆம் தேதிக்குரிய க்ளோசிங் டேட். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விண்ணப்பிச்சு கொள்ளுங்க. டிரைவிங் போன்ற வேலைவாய்ப்புகளை பெற விரும்புகிறவர்களுக்கும் கண்டக்டர், அதாவது ஓலவலோட ஒரு வேலைவாய்ப்பு தேவை என்று நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு மேலதிகமாக இது தொடர்பான ஏதாவது ஆலோசனைகள் தேவை என்றால் தளத்தையோ என்னையோ நாட முடியும். உங்களோட விண்ணப்ப படிவங்களுக்கும் நாங்கள் எடுத்து தரக்கூடிய வசதிகள் இருக்குது. தேவை என்றால் கண்டக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.